எல்லோரும் என்னோட நல்ல பழக்கம். இங்கே இருக்க நான் போக மக்கள் அழுது கொண்டிருந்தது. யாரு இருந்தது 75 பேர் சாக கொண்டதில் ஒரு நியாயமான காயம். என்ன சண்டைக்குள்ள சேர்த்தது அப்படியா? அந்த ஊர் மக்கள் அந்த நாளில் நான் சாப்பிடல. உண்மையிலே தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஹலோ தம்பி மட்ட தம்பி ஒரு குடும்பத்தின வீடு தான் ஒரு குடும்பத்தின வீடா ஃபுல்லா? ஒரு குடும்பம் ஃபுல்லாக அந்த பிள்ளைகள் அவங்க கல்யாணம் காட்டி தானே இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துருக்கோம். தமிழ் தான் நீங்கள்? சிங்களம். அவா தமிழா? அப்பயே வெடிங் பண்ணிட்டீங்களா சிங்களா? அப்பயே வெடிங் பண்ணிட்டீங்களா? சண்டைக்கு போனது சண்டை 22ஆம் ஆண்டு நான் இங்கே இருந்தேன். 22ஆம் ஆண்டு? சிங்களத்துலையா? நாங்கள் தானே துறப்பில் என்ன நெஞ்சால வந்த நீங்களா? இங்கே தான் எனக்கு கிடைச்சது அப்பாயின்மெண்ட். நீங்கள் பிறந்தாடா? தங்கையில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ் பக்கம் எனக்கு தமிழ் எனக்கு படிக்கலாம் தானே. எனக்கு வரைக்க ஒரு தமிழ் தெரியாது. அந்த பக்கம் படிக்காது. இப்போ தமிழாக்களே மாதிரி பண்ணிட்டீங்க. இங்கே வந்து பிறகு இங்கே வீட்டுக்காரங்க நல்லா இங்கே பழக்கம். அப்புறம் அந்த பெரிய மகள் நான் கட்டியாச்சு. தமிழாக்கள் அப்படி அப்போ எனக்கு தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லாரும் ஒரே மாதிரி தான். நான் எல்லோரும் என்னோட நல்ல பழக்கம். இங்கே இருக்க நான் போக மக்கள் அழுது கொண்டிருந்தது. யாரு? தமிழாக உடைய கட்டாயத்தில் நியாயமானாக போக வேண்டாம். உங்களை போகணும் வேண்டாம். அங்கே இருக்க முஸ்லீம் ஊருக்கு கணக்கு அந்த ஊராக அந்த எல்டிடியாக கொலை செய்தான் அந்த ஊர் முழுக்க. நான் போயிட்டு பிறகு அவங்களுக்கு போயிட்டு உதவி உண்மையிலே நான் ஒரு நாள் இருந்தேன். இருந்தது 75 பேர் சாக கொண்டதில் ஒரு நியாயமான காயம். என்ன சண்டைக்குள்ள சேர்த்தது அப்படியா? அந்த ஊர் மக்கள் அந்த நாளில் நான் சாப்பிடல. உண்மையிலே நான் காலையில் இருந்த பின்னேரம் வரை அவங்களுக்கு இருந்து அவங்களோட பெயர்கள் எழுதி போட்டு இது வாழ்ந்து அவங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லி போட்டு அவங்களுக்கு உதவி செய்யும். அதே நாளில் இப்பவும் நான் போனால் சரியான அந்த கவலை. அவங்க நீங்கள் பிறந்த இடம் எது? இடம் கேகோல். எங்க? கேகோல். கேகால? ஏண்டா கிளிநொச்சி. கிளிநொச்சி தெரியுமா? வந்துருக்கீங்களா? நான் இங்கே வேலை செய்திருந்தேன். அந்த அந்த நேரத்தில் முல்லைத்தீவு, மாங்குளம், கிளிநொச்சி எல்லாம் தெரியும். அவாக்கு இப்போ சிங்களம் தெரியுமா? அவாக்கு இப்போ சிங்களம் தண்ணியாக இருக்குமே. இப்பே போட்டுருவோம். கொஞ்சம் விஷயங்களை சரியாக அறிஞ்சு கொண்டு கதைச்சி போட்டோம்னா சரி. என்னென்னா இது கல்யாண காணி இப்போ இயக்க வச்சுதான். இப்போ இதில் இருக்க பில்டிங் எல்லாம் அவங்க கட்டினதா? இது சொந்த காணி, இந்த பரம்பரை காணி. அதான் இது சிங்களம். சிங்களமா?
அதுதானே